ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி முதல் 10, 2ஆம் திருமொழி 16வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம். மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைகிறோம். பெரியாழ்வார் யசோதை, மடியிலே குட்டி கண்ணன், ஓரோரு அவயவமாக நாம் தரிசனம் செய்து கொண்டே வருகிறோம். நம் மனக்கண்களிலே முதல் பாசுரத்தில் பாதகமலங்கள், 2 10 விரல்கள், 3 வெள்ளித்தண்டை அணிந்த கணுக்கால்கள், 4 தவழக்கூடிய முழங்கால்கள், 5 தொடைகள், 6 முத்தம், 7 இடுப்பு, 8 உந்தி, 9 அவனுடைய திருவயிறு, 10 திருமார்பு, 11 திருத்தோள்கள், 12 சங்கு சக்கரம் ஏந்திய திருக்கரங்கள், 13 அவனுடைய திருக்கழுத்து, 14 அவனுடைய அற்புதமான திருவாய், 15 அவனுடைய மூக்கு, முறுவல் ஆகியவற்றையெல்லாம் அப்படியே மொத்தமா திருமுக மண்டலத்தை சேவிச்சுட்டோம். இப்போ 16வது பாசுரத்துக்கு வருகிறோம். கண்ணபிரானுடைய திருக்கண்கள் அப்படியே பெரியாழ்வார் யசோதை காட்டுறா. பாருங்கோ, இந்த கண்ணனுடைய திருக்கண்களை பாருங்கோ அப்படின்னு காட்ட நாமும் கண்ணனின் திருக்கண்களை நன்றாக சேவிக்கிறோம். ஒரு கண்ணை பார்த்தால் சூரியனை போல் பிரகாசிக்கிறது, மற்றொரு கண்ணை பார்த்தால் சந்திரனை போல் குளிர்ந்திருக்கு. நாமெல்லாம் பெரியாழ்வார் யசோதையிட்ட கேட்டோம், அது என்ன ஒரு கண் சுட்டெரிக்கும் சூரியனாக இருக்கிறது, மறுகண் குளிர்ந்த சந்திரனை போல் இருக்கிறதே, இதற்கு என்னம்மா பின்னணின்னு கேட்டோம். பெரியாழ்வாரின் திருக்குமாரத்தி ஆண்டாள் நாச்சியாரும் பாடினாள் அல்லவா, கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். திங்களாக ஒரு கண், ஆதித்யனாக மறுகண் என்று இருக்கின்றன. என் விஸ்வரூபம், கண்ணபிரான் விஸ்வரூபம் எடுத்த போது கூட அனந்தபாகும் சசி சூரிய நேத்திரம், சசிங்கிற சந்திரன், சூரியன் என்ற கதிரவன், இருவரும் சேர்ந்து நேத்திரம் கண்களாக இருக்கிறார்கள். அப்படி சூரியன் ஒரு கண், சந்திரன் மறு கண்ணுன்னு இருக்கு. இதுக்கு என்ன பின்னணின்னு பெரியாழ்வார் யசோதையிட்ட கேட்டோம். பெரியாழ்வார் யசோதை நமக்கு காட்டுகிறாள். அப்படியே மனக்கண்ல நினைச்சு பாருங்கோ, கண்ணபிரான் ஒரு கண் சூரியன், மறுகண் சந்திரன். ஏன் இந்த அழகு? பாசுரம் 16வது பாசுரம். விண்கொள் அமரர்கள் வேதனை தீர முன் மண்கொள் வசுதேவர் தம் மகனாய் வந்து திண்கொள் அசுரரை தேய வளர்கின்றான் கண்கள் இருந்தவா காணீரே கனவளையீர் வந்து காணீரே. விண்கொள் அமரர்கள் வேதனை தீர முன் மண்கொள் வசுதேவர் தம்மகனாய் வந்து திண்கொள் அசுரரை தேய வளர்கின்றான் கண்கள் இருந்தவா காணீரே கனவளையீர் வந்து காணீரே. இப்ப பெரியாழ்வார் யசோதை சொல்றா, ஒரு கண் சந்திரனா இருக்கே, அது எதுக்குன்னா அடியார்களுக்கு குளிர்ந்து அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதற்காக. இங்க முக்கியமா எந்த அடியார்களுக்குன்னா, தேவர்கள்லாம் பகவான்கிட்ட வந்து பிரார்த்தித்தார்கள், பூமி பாரம் ரொம்ப அதிகமா இருக்கு, அசுரர்கள் துஷ்டர்கள் எல்லாம் பூமியில் அதிகரித்து விட்டார்கள், அவர்கள் எண்ணிக்கை அதிகரித்ததுனால பூமியிலே தேவர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடு, யாகங்கள், ஒரு நல்ல விஷயம், தானம் தர்மம் எதுவுமே இல்லாமல் அசுரர்களின் எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு, அதனால பூமி தேவியே கஷ்டப்பட்டு இருக்கா. இதையெல்லாம் தேவர்கள் போய் பகவான்கிட்ட முறையிட்டார்களாம். அதைத்தான் பாட்டினுடைய முதல் 2 அடிகளிலே காட்டுகிறாள் பெரியாழ்வார் யசோதை. விண்கொள் அமரர்கள், விண்கொள் அப்படின்னா விண்ணுலகமாகிய தேவலோகத்திலே வாழக்கூடியவர்களான அமரர்கள், அமரர்கள் என்று கருதப்படக்கூடிய தேவர்கள் எல்லாம் விண்கொள் அமரர்கள் வேதனை தீர, அவர்களின் வேதனை தீர வேண்டும் என்றுதான் பகவானிடம் வந்து பிரார்த்தித்தார்கள். இப்ப அவளுக்கு என்ன பிரச்சனைன்னா, பூமியில அசுரர்கள் எப்போதுமே இருப்பார்கள், ஆனா இந்த துவாபர யுகத்தின் இறுதி, கலியுகத்தின் தொடக்கம் அப்பெல்லாம் பார்த்தா அவன் பார்க்கறதுக்கு அசுரன் மாதிரியே இருக்க மாட்டானா, அரசன் மாதிரி ராஜாவா ஆட்சி பண்ணிட்டு இருப்பானா. ஆனா பார்க்கறதுக்கு ஒரு மனிதன் அரசன் நினைச்சுட்டு இருப்போம், உள்ளுக்குள்ள பார்த்தா அசுரன் உட்காந்துருப்பானா. இந்த துவாபர யுகத்தின் இறுதியில ப்ராப்ளமே அதுதான். இப்ப துரியோதனன் இருக்கானே, பார்க்க நம்மை போல ஒரு மனுஷன்னு தான் நினைப்போம், பார்த்தா அவனுக்குள்ள கலின்னு ஒரு அசுரன் உட்காந்துருக்கான். இப்ப நீங்க ராவணன், இரணியன் இவெல்லாம் முகத்தை பார்த்தாலே தெரியும், எப்பா இவன் பெரிய வில்லன், இவன் பெரிய டெமன், இவன் பெரிய அரக்கன், அசுரன், இதெல்லாம் தெரியும். இப்போ கர்ணன் நம்மள போல ஒரு மனுஷங்கிறோம், ஆனா அவனுக்குள்ளே சகஸ்ர கவச்சன் என்ற ஒரு அரக்கன் உட்காந்துருக்கான்.
அதுபோல சிசுபாலன், சிசுபாலனும் நம்மை போல ஒரு இளவரசன் தான், நம்மை போல மனிதன் தான் நினைக்கிறோம். இல்ல, ஏற்கனவே ஹிரண்யனாக ராவணனாக வந்தவன் தான் இப்ப சிசுபாலனாக வந்திருக்கிறான். அப்புறம் அந்த துவாபர யுகம் இறுதி கலியுகம் இதனுடைய பிரச்சனையே என்னன்னா, அசுரன் யாரு, அரக்கன் யாரு, நல்லவன் யாரு, தேவன் யாரு வித்தியாசமே தெரியாது. எல்லாமே மனித வடிவத்துல இருப்பாளாம். அதுலயும் அரசர்கள் வடிவில் அசுரர்கள் வந்து பூமியை போட்டு துன்புறுத்தரா. அதனால தேவர்களுக்கான வழிபாடும் தடைபட்டு போறது, பூமிக்கும் பாரம் தாங்கல. அதனால இதெல்லாம் வேதனை தீர வேண்டும் என்பதற்காக விண்கொள் அமரர்கள், விண்ணுலகில் வாழக்கூடிய அமரர்களாகிய தேவர்கள் எல்லாம் வேதனை தீர, தங்களுடைய இந்த வேதனையெல்லாம் தீர வேண்டும்னு பிரார்த்திக்க, தீர அந்த வேதனையை தீர்ப்பதற்காக முன்னொரு சமயம் இந்த பகவான் என்ன பண்ணான்னா, முன்னுன்னா இது எவ்வளவு நாளைக்கு முன்னுன்னா, இப்ப கண்ணனுக்கு சுமார் 5 மாதம் ஆயிருக்கு இல்லையா கண்ணன் அவதரித்து, அந்த 5 மாதங்களுக்கு முன்னுன்னு அர்த்தம். இவன் கரெக்டா அந்த அவதரித்த சமயம் இற்றைக்கு 5 மாதங்களுக்கு முன் ஆவணி ரோகிணி அஷ்டமி திருநாள் நள்ளிரவு நேரத்தில் முன் மண்கொள் வசுதேவர் தம்மகனாய் வந்து, மண்கொள் அப்படின்னா இந்த மண்ணுலகில் வாழக்கூடிய, அப்போ விண்ணுலகில் வாழக்கூடிய தேவர்களின் வேதனையை தீர்க்கணுங்கிறதுக்காக மண்கொள் மண்ணுலகில் வாழக்கூடிய வசுதேவர், வசுதேவர்ங்கிற பெரியவர் இருக்காரே, தம் மகனாய் வந்து, அவருக்கு மகனாக வந்து இவன் அவதரித்தான். இங்க வசுதேவரை குறிப்பிடுவதற்கு காரணம் என்னன்னா, அந்த தேவர்கள் சரணாகதி பண்ணப்போ பெருமாள் தேவர்கள்ட்ட ஒரு வார்த்தை சொன்னாராம், தேவர்களே நான் எப்படி அசுரர்களை எல்லாம் அழித்து பூமி பாரத்தை போக்குறேன், அதுக்குள்ள நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பூமியில உள்ள நல்லோர்களின் எண்ணிக்கையை கொஞ்சம் உயர்த்தணும், இந்த அசுரர்களுக்கு பேலன்ஸ் பண்ற மாதிரி சமன் செய்யணும், அதுக்கு தேவர்கள்லாம் போய் பூமியிலே மனிதர்களாக பிறந்து விடுங்கள் அப்படின்னு பெருமாள் கட்டளை இட்டாராம். அதுல அந்த கட்டளையின் அடியாக முதல்ல தேவர்களின் தந்தையான கஷ்யப்பர் தான் வசுதேவராக பூமிக்கு வருகிறார். அந்த கஷ்யப்பருக்கு அதிதி சுரபின்னு 2 முக்கிய மனைவிகள், இன்னும் திதி வினதா கத்ருலாம் இருக்கா, ஆனா இங்கே அதிதி சுரபின்னு 2 பேர். அந்த அதிதி தான் தேவகியாகவும் சுரபி என்பவள் தான் ரோகிணியாகவும் வருகிறார்கள். அப்போ கஷ்யப்பர் தான் வசுதேவராக வந்தார். அதை தொடர்ந்து மற்ற தேவர்கள், தர்மதேவன் தர்மபுத்திரராக, வாயு பீமனாக, இந்திரன் அர்ஜுனனாக, அஸ்வினி தேவர்கள் நகுல சகதேவர்களாக, இப்படியெல்லாம் தேவர்கள் பூமிக்கு இறங்கி வருகிறார்கள். ஆக மொத்தம் பகவான் சொன்ன கட்டளை, அசுரர்கள்லாம் மனித வடிவில் இருக்கான்னா தேவர்களும் அதே மாதிரி மனித வடிவத்திலே பூமிக்கு போய் பேலன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி வைத்தான். அதில் முதலாக வந்தவர் கஷ்யப்பர், தேவர்களின் தந்தை வசுதேவரா வந்தார். அந்த வசுதேவருக்கே மகனாக தான் வந்து அவதரித்து பூமி பாரத்தை போக்கணும்னு நினைச்சான். அப்போ தன்னை அண்டிய தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் இல்லையா, அதன் அடையாளமாகத்தான் ஒரு கண்ணை சந்திரன் மாதிரி வச்சுட்டு இருக்கானா. என் காலில் விழுந்துட்டேன்னா சந்திரன் எப்படி அமுதை பொழியும் நிலவாக நம்மை குளிர்வித்து, அதாவது நம்ம எவ்வளவு வருத்தத்துல இருந்தாலும் கூட சந்திரனை பார்த்தா அந்த தாபம் போயிடுமா. பாபத்தை பெருமாள் தான் போக்கணும், ஆனா தாபம்னு சொல்றோம் பாருங்க, மனசுல ஒரு கஷ்டம் இருக்கு, மனசு வெந்து போயிருக்குங்கிறோம், ஆனா சந்திரனுடைய குளிர்ச்சியை பார்த்தா அந்த வெப்பம் எல்லாம் போயிடுமா. அது போலத்தான் பகவான் சந்திரனை போல குளிர்ந்திருந்து இவர் நம் பாபம் தாபம் எல்லாத்தையும் நான் போக்குகிறேன் என்பதற்காக ஒரு கண்ணை சந்திரனை போலவே வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்போ ஒரு கண் சந்திரனாக இருப்பதற்கு எது காரணம்னா, விண்கொள் அமரர்கள் வேதனை தீர முன் மண்கொள் வசுதேவர் தம்மகனாய் வந்து, தேவர்களின் வேதனையை தீர்க்கணும், அடிபணிந்தவர்களுக்கு நல்லது செய்யணும், அதற்காக ஒரு கண்ணை சந்திரனாக வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனா அவர்களை காக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அவர்களை துன்புறுத்தும் தீய சக்திகளையும் மறுபுறம் அழிக்கணும் இல்லையா. அதுக்குத்தான் இன்னொரு கண்ணை எப்படி வச்சிருக்கானா, சுட்டெரிக்கும் சூரியனை போல வைத்துக்கொண்டு துஷ்டர்கள் தீய சக்திகள் யார் வந்தாலும் அழிச்சுடுறான். அதை எப்படி பண்றான்னா, தம் மகனாய் வசுதேவர் மகனாக வந்தான் இல்லையா, வந்து பூமிக்கு வந்து அங்க இருந்தாலும் கூட மதுராலேந்து அசுரர்களை அழிப்பதை விட ஆயர்பாடி கோகுலத்துல இருந்து அழிப்பதுங்கிறது அவனுக்கு இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. அங்க அப்படியே மாடுகளோட விளையாடிண்டே அசுரர்களை அழிச்சுடலான்னு வந்து அங்கேருந்து ஆயர்பாடிக்கு வந்து இங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னா, திண்கொள் அசுரரை தேய வளர்கின்றான். இங்க வந்து அசுரர்களை எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறான். அதற்கு அடையாளம் தான் தன்னுடைய இன்னொரு கண்ணை சூரியனாக, சுட்டெரிக்கும் சூரியனாக வைத்துக் கொண்டிருக்கிறான். கிட்ட வந்த அசுரர்களை எல்லாம் துவம்சம் பண்ணக்கூடியவன் என்று காட்டுகிறான். சூரியனை யாராவது நெருங்க முடியுமா? சந்திரனையோ, சந்திரனை தொட்டா சந்தோஷம்ங்கிறான், சூரியனா கிட்டக்க போனாலே சுட்டெரிக்குங்கிறான். அப்போ ஒரு கண் சந்திரனாக இருந்து அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ண தயாராயிடுத்து, இன்னொரு கண் அந்த அடியார்களை துன்புறுத்தும் அசுரர்களை அழிக்கணும். அதுவும் எப்படிப்பட்ட அசுரர்கள்? திண்கொள், திண்ணுன்னா வலிமைன்னு அர்த்தம், உடல் வலிமை மன வலிமை அத்தனையும் கொண்டவர்கள் அந்த அசுரர்கள். திண்கொள் அசுரரை, அப்படிப்பட்ட அசுரர்களின் மொத்த கூட்டத்தையும், ஏன்னா கிருஷ்ணாவதாரத்துல பாருங்க, அவதரிச்ச நாள்லேருந்து
பூதனை, சகடாசுரன், திருணாவர்த்தாசுரன், வத்சாசுரன், கபித்தாசுரன், பிரலம்பாசுரன், அரிட்டாசுரன், தேனுகாசுரன், பகாசுரன், அகாசுரன், கேசி, வியோமாசுரன், எத்தனை எத்தனை அசுரர்கள் இவாள்லாம் ஆயர்பாடியில முடிச்சான். அதுக்கப்புறம் அங்க போனான். கோலையாப்பீடம் யானை, யானைப்பாகன், முஷ்டிகன், சாணூரன், 2 மல்லர்கள், அதுக்கப்புறம் கம்சன், அதுக்கப்புறம் கம்சனை சார்ந்தோர் முடித்தான். அதுக்கப்புறம் காலை அவனை முச்சுக்குந்தனை கொண்டு அழித்தான். ஜராசந்தன் 18 முறை கொண்டு வந்த சேனை, அந்த சேனைகளை எல்லாம் அழித்தான். பின்னாடி பீமனை கொண்டு ஜராசந்தனை அழித்தான். அதுக்கப்புறம் துவாரகையிலே எழுந்தருளினான். துவாரகையில எழுந்தருளி இருந்த காலத்திலும் பாருங்கள், நரகாசுரனை அழித்தான். அவனுக்கு உதவிக்கு இருந்த முராசுரன், அவனோடு சார்ந்து இருந்த அசுரர்கள், அவர்களை அழித்தான். அதற்கு மேல பௌண்டரக வாசுதேவன், அவனுக்கு துணை வந்த காசிராஜன் மகன் சுதக்ஷிணன், இவர்களை அழித்தொழித்தான். சால்வனை அழித்தான், தந்தவக்திரனை அழித்தான், சிசுபால வதம், இது நாம தனியாவே பார்க்கிறோம், சிசுபாலனை அழித்தொழித்தான். இதெல்லாம் போதாது, மகாபாரத யுத்தம் என்ற ஒரு பெரிய யுத்தத்தையே நடத்தி அதுல துரியோதனன் உள்ளிட்ட தீய சக்திகள், அவனுக்கு துணை நின்றவர்கள் எல்லாரையும் அழித்தொழித்தான். அப்போ கொஞ்ச நஞ்சம் கிடையாது கிருஷ்ணாவதாரத்துல. திண்கொள் அசுரரை, அப்படிப்பட்ட வலிமையான உடல் வலிமை மன வலிமை கொண்ட அந்த அசுர கூட்டங்களை எல்லாம் தேய வளர்கின்றான். இந்த வார்த்தை பாருங்க, பெரியாழ்வார் எவ்வளவு அழகா போட்டிருக்காருன்னு. தேய வளர்கின்றானா, அவ தேய 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 இவன் வளர்ந்துட்டே இருக்கானா. இன்னும் ஸ்பஷ்டமா சொல்லணும்னா, இவன் வளர வளர அவ தேய்ச்சிட்டே போனாலாம். இப்ப பார்த்தா முதல்ல ஒரு 4-5 நாள்ல பூத்தனை ஒருத்தி போயிட்டா. கிருஷ்ணனுக்கு 4-5 மாசம் ஆறுது, சகடாசுரம் போயிட்டான். 1 வருஷம் ஆச்சு, திருநாவர்த்தாசுரன் போயிட்டான். 2 வயசு ஆச்சு, வத்சாசுரனும் கபித்தாசுரனும் போயிட்டா. ஒரு 3-4 வயசு ஆச்சு, அகாசுரன் பகாசுரன்லாம் போயிட்டா. அதுக்கப்புறம் ஒரு 7-8 வயசு ஆச்சு. அப்போ பார்த்தா கேசி, வியோமாசுரன், தேனுகாசுரன், அரிட்டாசுரன் இவெல்லாம் போறான். 11 வயசு கண்ணனுக்கு ஆகும்போது கேசி வதம்ங்கிறது முடிஞ்சுடுறது. அப்படியே கம்சனையும் போய் வதைச்சுட்டான். அப்புறம் கண்ணனுக்கு இன்னும் வயசாக ஜராசந்தன் போறான், சால்வன் போறான், சிசுபாலன் போறான். இப்படியே வரிசையாக அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். பின்னாடி கண்ணபிரானுக்கு ஒரு 80 வயசு கிட்ட ஆகிற சமயம், அப்போ பார்த்தா மகாபாரத யுத்தம் என்பதையே நடத்தி அத்தனை பேர் அழிச்சுட்டான். அப்ப தேய வளர்கின்றான். இவன் வளர 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 அவன் தேய்து கொண்டே போகிறார்களாம். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உதாரணம் சொல்றேன். நீங்க எல்லாரும் கேட்ட பாட்டு தான். நீயும் நானும் சேர்ந்து இருந்தோம் நிலவு வானம் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. அதாவது நிலவு வானம் சேர்ந்து இருக்கு, ஆனா இந்த வானம் வளர்ந்து கொண்டே போக நிலவு தேய்ந்து கொண்டே போகிறதாம். ஏன்னா இந்த இடத்த அது ஆக்கிரமிச்சுடுறது, நிலவின் அளவு குறைஞ்சுட்டே போறது. அதாவது நம்ம பார்வைக்கு நிலவு அதுக்காக தேய்ஞ்சுடுத்துன்னு அர்த்தம் இல்லை, நிலவு தேய்ஞ்சுன்னு போற மாதிரியே இருக்கு. அந்த இடத்தையும் வானம் ஆக்கிரமித்து விட்டது போல் இருக்கிறது. அப்படிதானே காட்சி இருக்கு. அது போல நம்ம கண்ணபிரான் அப்படியே நினைச்சு பாருங்க. கண்ணன் ஒரு நிலவாக இருக்கிறான். இந்த நிலவு அப்படியே வளர்ந்துட்டே போறது. இருட்டாகிய அந்த இருள் என்பது தேய்ந்து கொண்டே போகிறது. அப்ப கண்ணன் வளர்ந்து கடைசியா 125 திருநட்சத்திரம் பூர்த்தி ஆகும் போது பார்த்தா அசுரர்களையே காணுமா. அப்ப கண்ணன் அவதரிக்கும் போது அவ நிறைய இருந்தா, கண்ணன் குட்டி குழந்தையா இருந்தான். தேய வளர்கின்றான். இவன் வளர்ந்து 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 அவ எல்லாரையும் தேய வச்சுட்டான். வளர்ந்தே தேய வைக்கணும்னா அதுக்கு எப்பேற்பட்ட ஆற்றல் இருக்கணும். அதுக்கு தான் சுட்டெரிக்கும் சூரியன். இப்ப புரிஞ்சுதா? முதல் 2 அடிகள், விண்கொள் அமரர்கள் வேதனை தீரமுன் மண்கொள் வசுதேவர் தம்மகனாய் வந்து. அப்போ தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், ஒரு கண்ணை சந்திரனா வச்சுட்டான். திண்கொள் அசுரரை தேய வளர்கின்றான். அசுரர்கள் மொத்தமா தேஞ்சு அழிஞ்சு போகும்படி பண்ணணும், அதற்காக இன்னொரு கண்ணை சூரியனா வச்சுட்டான். அப்படிப்பட்ட கண்கள் இருந்தவா காணீரே. அந்த கண்களின் அழகை வந்து பாருங்கள், கண்கள் இருப்பதை பாருங்கள். சூரியனையும் சந்திரனையும் பக்கத்துல ஒரே நேரத்தில் காண முடியுமா? நிச்சயமாக நம்மால் வானத்தில் அப்படி காண முடியாது. சூரியன் இருந்ததுன்னா சந்திரன் எடுபடாம போயிடும். ஆனா எங்க கண்ணன் முகத்துல பாருங்க, ஒரு கண் சூரியன் மறுகண் சந்திரன் ஒரே நேரத்துல தெரியறதே. இந்த அழகை பார்த்து யாராவது திருஷ்டி போட்டுட்டா என்ன பண்றது? இது வானத்தில் காண முடியாத காட்சி, கண்ணன் முகத்தில் மட்டுமல்லவோ காண முடியும். கண்கள் இருந்தவா காணீரே. வாங்கோ வாங்கோ எல்லோரும் வந்து காணுங்கள். கனவழகீர் வந்து காணீரே. கனம்னா தங்கம்னு அர்த்தம். கனவழகீர், கனகம், தங்கத்தாலான வளையல் அணிந்தவர்களே வந்து பாருங்கள். இந்த தங்க வளையலின் ஒளியை விட அவன் கண்களின் ஒளி எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அதுலயும் பாருங்க, பகவானுக்கு 2 கண்ணும் சூரியனா இருந்தாலும் கஷ்டம், 2 கண்ணும் சந்திரனா இருந்தாலும் கஷ்டம். 2 சூரியனா இருந்தா மொத்தமா எல்லாரையும் சுட்டரிச்சிருவார். 2 சந்திரனா இருந்ததுன்னா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிடுவார். தீய சக்தி அழிக்கணும், நல்லோருக்கு அனுகிரகமும் பண்ணணும், 2ஐயும் ஒரே நேரத்துல பண்ணணும். இந்த சோப்பு விளம்பரத்துல சொல்றா பாருங்க, ஹார்ட் ஆன் டர்ட், சாஃப்ட் ஆன் க்ளோத்ஸ். அது அந்த அழுக்குக்கு மட்டும்தான் எங்க சோப்பு கடுமையா இருக்கும். உங்க துணிக்கு போடுற சோப்பு அழுக்குல கடுமையா இருக்கும், ஆனா உங்க துணிக்கு அப்படியே மென்மையா இருக்கும். அது போல துஷ்டர்கள்னு வந்துட்டா சூரியனாக சுட்டரிப்பான்.
பக்தன்னு வந்துட்டா சாஃப்டா அனுகிரகம் பண்ணுவான். அப்ப அந்த ரெண்டு தன்மையும் இருக்க வேண்டுமே, இணைந்து இருக்கிறதே. கண்கள் இருந்தவா காணீரே, கனவழையீர் வந்து காணீரேன்னு பெரியாழ்வார் யசோதை அழைப்பதுதான் 16வது பாசுரம். விண்கொள் அமரர்கள் வேதனை தீர முன் மண்கொள் வசுதேவர் தம்மகனாய் வந்து திண்கொள் அசுரரை தேய வளர்கின்றான் கண்கள் இருந்தவா காணீரே, கனவளையீர் வந்து காணீரே. விண்ணில் வாழக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் அருள் புரிய வேண்டும், அவ வேதனை தீரணுங்கிறதுக்காக மண்ணில் வாழக்கூடிய வசுதேவர் மகனாக வந்து அவதரித்தான். வலிமை மிக்க அசுரர்கள் எல்லாம் தேய்ந்து போகும்படியாக இவன் வளர்ந்து கொண்டே போனான். அப்படிப்பட்ட கண்ணனுடைய சூரிய சந்திரர்களை ஒத்த அந்த திருக்கண்களை வந்து பாருங்கள், தங்க வளையல் அணிந்தவர்களே வந்து காணுங்கள் என்பது பாசுரத்துக்கான விளக்கம். இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: ஓ damsels with golden bangles, please come and see the eyes of this child that took birth to cleanse the sufferings of all the devas in the skies and incarnated as the son of Vasudeva on this earth, and who grows to make the strength of demons fade away. Please see his eyes which are shining as sun and moon என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம், கண்களை சேவிச்சிட்டோம், அந்த கண்களுக்கு மேலே அற்புதமான புருவங்கள் கண்ணபிரானுக்கு இருக்கு. இதே திருப்பாணாழ்வார்னா அவர் நேரா திருக்கண் வரைக்கும் அடுத்து அவ்வளவுதான், மொத்தமா ஐயோன்னு பாடி முடிச்சுடலாம் பார். இவர் பெரிய ஆழ்வாராச்சே, அதனால கண்ணுக்கு மேல புருவம் இருக்கு, புருவத்தை விட்டுடலாமா? அடுத்த பாசுரம் கண்ணனின் புருவத்தை ரசிக்க போகிறார். அடுத்த பகுதியில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். விண்கொள்ளமரர்கள் வேதனை தீர முன்மண் கொள்வசுதேவர்த்தம் மகனாய் வந்து. விண்கொள்ளமரர்கள் வேதனை தீர முன்மண் கொள்வசுதேவர்த்தம் மகனாய் வந்து தின்கொள்ள சூரரை தேய வளர்க்கின்றார் கண்களிருந்தவ காணீரே. கணவளையீர் வந்து காணீரே. தின்கொள்ள சூரரை தேய வளர்க்கின்றார் கண்களிருந்தவ காணீரே. கணவளையீர் வந்து காணீரே.